I started recording the session. இப்போ நாம functions போகலாம். Another important concept. Function என்ன நேரம் சொல்ல முடியுமா? Anyone? Function என்ன? நார்மலா நாம யூஸ் பண்ற C++ல யூஸ் பண்றதுதான். ஃபங்க்ஷன்றது வந்து காமன் terminology. It is applicable for all languages. Any idea? Function is a group of codes, block கூட சொல்லலாம், block of codes grouped by a name. ஒரு நேமுக்குள்ள 4-5 லைனை கொடுத்துருவோம். எப்பப்ப அந்த நேம் வச்சு கால் பண்றோமோ அப்போ அந்த ஃபங்க்ஷன்ல இருக்கிற கோடிங் எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் கால் ஃபங்க்ஷன் கால். இதுல ரெண்டு பார்ட் இருக்கு, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் ஒன்னு, ஃபங்க்ஷன் கால் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, இட்ஸ் வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். ஒரு எக்கோ இருக்கு, ஒரு ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுது. ஐ எம் கிவிங் எ ஃபங்க்ஷன் கால்ட் எஃப். So நான் சொல்ற மாதிரி இட்ஸ் பிளாக் ஆஃப் கோட்ஸ். பிளாக்னாவே யூ ஹேவ் டு இன்க்ளூட் வித்தின் கர்லி பிரேசஸ். சரியா? இங்க ஐ கேன் ஹேவ் மோர் தென் ஒன் லைன். இங்க ஏதாவது இருக்கலாம். ஓகே, ஸோ இட்ஸ் ஏ குரூப் ஆஃப் கோர்ஸ் குரூப்டு பை ஏ நேம். ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு நேம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போதைக்கு எனக்கு அவுட்புட்ல எந்த மாற்றமும் வரல. அப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்போ எனக்கு யூஸ் ஆகும்னா, அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் ஐ கால்டு பை தி நேம், அப்பதான் எனக்கு யூஸ் ஆகும். வந்துச்சா? in main program, in function, just printing. Okay, because of break அந்த அவுட்புட்ல உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கணும்ல. now you could see first line என்ன print ஆகுது? in main program print ஆகுது. then I am making a call to a function called f. this is called the function call. இப்படி கால் பண்ணனா ஓபன் க்ளோஸ் parenthesis இருக்கு இல்லையா, அப்படி வந்தாலே ஃபங்க்ஷன். ஓகே, கால் பண்றான். அப்போ கண்டிப்பா இந்த ப்ரோக்ராம்ல somewhere we should have a function definition for f. so this is called function definition. so எங்க f இருக்குன்னு தேடும், அந்த இடத்துக்கு போயிட்டு அது என்ன பண்ணும், அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு திருப்பி it will come back to our main program. so look at that output in main program. அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன், மேக்கிங் a call, it come back, it going to f. fல 2 லைன் இருக்கு, in function, just printing சும்மா. அப்புறம் என்ன வருது, it is coming back to main. சப்போஸ் நீங்க யோசிச்சு பாருங்க, சப்போஸ் if there is no function definition, என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, it will raise an error. வரல, நமக்கு வரல பாருங்க, இங்கே நின்று போச்சு. ஏன் நின்று போச்சு? fன்ற ஃபங்க்ஷன் எங்கேயுமே இல்ல. so அப்போ you should have a function definition and it should be called, otherwise the function will not be effective. for example, நான் இந்த கால் பண்ணவே இல்லைன்னா எனக்கு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருந்தும் யூஸ் ஆகாது. ஸோ ரெண்டுமே முக்கியம், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கணும் அண்ட் ஃபங்க்ஷன் ஷுட் பி கால்ட். ஸோ ஃபங்க்ஷன் கால் அண்ட் ஃபங்க்ஷன் டெஃபினேஷன். இப்போ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் வந்து எங்க வேணாலும் இருக்கலாம். ஐ கேன் மேக் above தி மெயின் லைன், எங்க வேணாலும் வைக்கலாம், நோ இஷ்யூஸ்.
இல்லைன்னா I can have a separate part also for PHP. HTML-க்கு வெளியே இங்க கூட வச்சுக்கலாம். லாஜிக் என்னன்னா அந்த ப்ரோக்ராம்ல somewhere it should be எங்கேயாவது தனியா இருக்கும். ஸோ இதுக்கு சீக்வன்ஸ் பத்தி பிரச்சனை இல்லை. ஏன்னா வேற கூப்பிட்டாதான் அது கால் பண்ண போகுது. அது எங்க இருந்தா என்ன இருக்கு, இல்லைன்னா அது யூஸ்ஃபுல்லே கிடையாது. நீ எத்தனை முறை கால் பண்றியோ அத்தனை முறை அது என்ன பண்ணிடும், கால் பண்ணிட்டு வரும். இது ஒரு ஃபங்க்ஷனுடைய அட்வான்டேஜ். அதாவது ஒரு குரூப் ஆஃப் கோட்ஸை திருப்பி திருப்பி நீ கால் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு 100 லைன் ஆஃப் கோட் இருக்கு. இதே லைனை நான் 100 லைனை 3 முறை கால் பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளா முடிச்சிடலாம். இதே ஃபங்க்ஷன் இல்லாம இருந்தா நான் என்ன பண்ணோம், 300 லைன் டைப் பண்ண, 100 லைன் எழுதிட்டு 3 முறை கால் பண்றது ஈஸியா, 300 முறை டைப் பண்றது ஈஸி. தட் இஸ் த டிஃபரன்ஸ். தட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன். ஈவன் ஃபங்க்ஷன் மே பி கால்ட் வித் ஹெல்ப் ஆஃப் தி ஃபார் லூப். நம்ம சில யூஸ் பண்றேன். நான் இது சொன்ன மாதிரியே ஸ்ட்ரக்சர் எல்லாம் அதே தான், எக்ஸப்ட் என்னது டாலர். இப்போ என்ன இருக்கும் பாருங்க, function will be called 3 times. இப்போ அந்த குரூப் ஆஃப் கோடு எனக்கு 300 தடவை வேணும்னா ஐ கேன் கிவ் 300 டைம்ஸ். வெரி சிம்பிள். இதே அந்த லைனை நான் திருப்பி எழுதணும்னா 300 முறை இந்த லைன் 600 லைன் நான் டைப் பண்ணணும். இன்ஸ்டன்ட் நான் என்ன பண்ணிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷனை குரூப் பண்ணிட்டு ஐ எம் காலிங் தட் வித் இன் தி லூப். திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஃபங்க்ஷன். சரியா? ஸோ ஃபங்க்ஷன் இஸ் நத்திங் பட் குரூப் ஆஃப் கோட்ஸ், பிளாக் ஆஃப் lines or codes grouped by a name. Whenever the name is called, that group of codes will be called. That is called function call. Function call and function definition. Okay. So in the functions la rendu type irukku, built-in function and user-defined function. பேர்லயே இருக்கு built-in function na already compiler or interpreter oda வரும். So for example இங்க சொல்றாங்க PHP has over 1000 built-in functions that can be called directly. நாமளா டிஃபைன் பண்ணோம்னா யூசர் டிஃபைன். பேர்ல இருக்கு பாருங்க யூசர் டிஃபைன். இப்போ இந்த ப்ரோக்ராம்ல ஃபங்க்ஷன் யார் டிஃபைன் பண்ணா, நான் தானே டிஃபைன் பண்ணேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் யூசர் டிஃபைன். யூசர் டிஃபைன் நானே டிஃபைன் பண்ணேன். இது இல்லாம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் அதுல இருக்கு. ஜஸ்ட் வி மே கால் இட் பை நேம், அவ்வளவுதான். ஸோ இது லிங்க்ல போய் பார்த்தீங்கன்னா அந்த நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அரே ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே இருக்கு. டேட் ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு if you want to print that present date timing, நீங்க என்ன பண்ணலாம், you can use of that. ஸோ டேட் இருக்கு பாருங்க, டைம், present டைம் வேணும்னா you can print டைம். டைம்ன்ற பில்ட்-இன். இப்போ பாருங்க இந்த ஃபங்க்ஷன் நான் டெஃபினேஷன் எதுவே இல்லை இல்ல, ஆனா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு டைம் பிரிண்ட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இட் இஸ் a built-in function. சரியா? ஏற்கனவே இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணோம்னா தட் இஸ் கால்ட் built-in. built-in ஆல்ரெடி இருக்கு. Instead, if we are going to define our own function for my program, that is called user-defined function. Okay, so it's a simple example. First keyword a function இருக்கணும், அப்புறம் ஒரு function name இருக்கணும், open close parenthesis இருக்கணும், and there will be function line, and then we have a calling function. You must call it. இப்போ ஃபங்க்ஷனுக்கு நம்ம ஆர்குமெண்ட்டும் சென்ட் பண்ணலாம். ஆர்குமெண்ட்னா என்ன, நீங்க C++ல படிச்சிருப்பீங்க, பாசிங் ஆர்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் $A equal to 10, f of $A. இப்போ நான் ஃபங்க்ஷன் எழுதுறேன். முன்ன எழுதுற ஃபங்க்ஷனுக்கும் இப்போ எழுதுற ஃபங்க்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் வரப்போகுது. ஏன், முன்ன I just called with f without any parameters or arguments.
நான் என்ன பண்ண போறேன், ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது ஐ எம் சப்ளைங் எ வேல்யூ. இப்போ ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல என்ன பண்ணணும், ஐ மஸ்ட் ரிசீவ் இட். ஒரு வேல்யூ அனுப்பும் போது நான் அது ஒரு வேல்யூ ரிசீவ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கணும். அதுதான் அது. இப்ப நான் என்ன பண்றேன் பாருங்க, இங்க அதை பிரிண்ட் பண்றேன். 10 பிரிண்ட் ஆயிருக்கா? ஜஸ்ட் கோ த்ரூ த கோட். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரி எக்கோ இருக்கு, அப்புறம் ஒரு வேல்யூ அசைன் பண்றேன், ஃபங்க்ஷனை கால் பண்றேன். கால் பண்ணும்போது ஐ எம் பாசிங் எ வேல்யூ. என்ன வேல்யூ? ஏனுடைய வேல்யூ. இப்போ ஏனுடைய வேல்யூ என்ன? 10. 10 எங்க போகுது? ஃபங்க்ஷன் காலுக்கு வருது. அட் த சேம் டைம் இந்த ஆர்குமெண்ட்டுக்கு இந்த 10ன்ற வேல்யூ உட்காந்துருக்கு, ரிசீவ் ஆயிக்குது. அப்போ எஃப் பொறுத்த வரைக்கும் எக்ஸ்னா என்ன வேல்யூ? சரி சார், ஒரு ஆர்குமெண்ட் தான் அனுப்ப முடியுமா? நோ இஷ்யூஸ், யூ கேன் சென்ட் சோ மெனி ஆர்குமெண்ட்ஸ். நான் 2 ஆர்குமெண்ட் அனுப்புறேன். அப்ப இங்க ரிசீவ் பண்ணும்போது ஐ ஷுட் ஹேவ் 2. இது லாஜிக் புரியுதுங்களா உங்களுக்கு? 10 and 20 பாஸ் பண்றேன். Functions will get the values 10 and 20. Okay, then it will print exam. So functions with arguments. இப்போ நான் 2 ஆர்குமெண்ட் பண்ணேன். இப்போ சப்ளை பண்ணும்போது நான் ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தேன்னா எனக்கு பிரச்சனை வரும். ஏன் வரல அவுட்புட் சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் த ப்ராப்ளம்? எனிவன்? ஃபங்க்ஷன் கால் ஆகலையே, என்ன ப்ராப்ளம்? யாராவது சொல்ல முடியுமா என்ன இஷ்யூவா இருக்கும்ட்டு? குயிக் குயிக், டைம் ஆகுது. 40 மினிட்ஸ்ல கட் ஆயிடும், திருப்பி கனெக்ட் ஆகணும். ஃபங்க்ஷன் டெஃபினேஷனையும் ஃபங்க்ஷன் காலையும் மேட்ச் பண்ணி பாருங்க, தீஸ் 2 பிளேசஸ். என்ன இஷ்யூ இருக்கு? ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்ல 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கிறேன் ரிசீவ் பண்ற மாதிரி. ஆனா கால் பண்ணும்போது என்ன பண்றேன், ஐ எம் சென்டிங் ஒன்லி 1 ஆர்குமெண்ட். தட் இஸ் த இஷ்யூ. எனக்கு 2 வேல்யூ வேணும், ஆனா நீ என்ன பண்ற, எனக்கு ஒன்று தான் கொடுக்குறேன்னு போது இட் கன்ஃபியூஸ்ட். ஸோ தட் இட் ஸ்டாப் ஒர்க்கிங். அதோட நின்று போச்சு. அதுக்கப்புறம் போகவே இல்லை, இந்த லைன் கூட வரல பாரு. அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த டெஃபினேஷனுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இல்லைன்னா ஃபங்க்ஷன் காலுக்கு தகுந்த மாதிரி ப்ரோக்ராமை நான் மாற்றணும் ஃபங்க்ஷனை. ஓகே, ஸோ நவ் ஐ எம் சென்டிங் செகண்ட் ஆர்குமெண்ட்ஸ். Now it matches. 2, 2. It shows the output. And function. Okay, va? So function call matches with function definition. Okay, va? Then இதுல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. சப்போஸ் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம C++ படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். In the absence of arguments, some value will be passed. That is called default. For example, இப்போ பாருங்க $y = நான் வந்து 15 கொடுத்துறேன். ஓகே, 2 ஆர்குமெண்ட். 2 ஆர்குமெண்ட்டை நீ சப்ளை பண்ற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஏதாவது, அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் நான் சப்ளை பண்ணல, என்ன ஆகுது பாருங்க. 2வது ஃபங்க்ஷன் கால் நோட் பண்ணுங்க. நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்ன என்ன சொன்னேன், ஃபங்க்ஷன் காலுக்கும் ஃபங்க்ஷன் டெஃபினேஷனுக்கும் மேட்சிங் இருக்கணும். ஆனா இங்க பாருங்க மேட்ச் ஆகவே இல்லை. நான் ஒன்று தான் சப்ளை பண்றேன், ஆனா 2வதா ஒரு வேல்யூ இருந்துச்சு. இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். பாருங்க 50 வந்துச்சா? அதாவது இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் தி பெராமீட்டர்ஸ் டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ அதுவே எடுத்துக்கும். இதுதான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட்.
ஒருவேளை நான் இதை கொடுக்கலன்னா என்ன ஆயிருக்கும் தெரியுமா? இந்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த லைன் ஆகாது. பாருங்க, ஒரு முறை தான் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இன்னொரு முறை ஆகலை. ஏன்னா மேட்ச் ஆகலை ஆர்குமெண்ட்ஸ். சப்போஸ் நான் வந்து அதுக்கு டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டேன்னா, இந்த பின்ற ரெண்டாவது ஆர்குமெண்ட் இல்லாதனால டிஃபால்ட் வேல்யூ என்ன இருக்கு? 50 will be taken as for the y variable. ஸோ எக்ஸுக்கு 10, ஒய்க்கு 50 சப்ஸ்டியூட் ஆகும். ஸோ திஸ் இஸ் கால் default argument. Okay, then we go to file. Yes, நேத்து அரே பார்த்தோம். I just go through the array also. அரே திருப்பி ஒரு முறை பார்த்துடலாம். சொன்ன மாதிரி array is nothing but a group of values, set of values. Okay, array is nothing but a set of values. Simple array இதுதான். There are some array functions. For example, count. இது ஒரு built-in function வச்சுக்கலாம். countன்றது இப்போ என்ன பண்ணுது, இதை ரன் பண்ணி பாருங்க. It will show the output. I mean number of items in the array. 1 2 3. இப்போ இந்த countன்றது நான் டிஃபைன் பண்ணவே இல்லை ஃபங்க்ஷனை. அப்போ அந்த ஃபங்க்ஷன் என்னவா இருக்கும்? இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் என்ன? countன்ற ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணவே இல்லை, ஆனா அதை யூஸ் பண்றேன். அப்போ அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் சொன்னேன். அதுல இது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்ல வரும்? anyone? அட்லீஸ்ட் சாட்ல டைப் பண்ணுங்க பார்க்கலாம். What type of function is that? Built in, yes, of course, good, super. Built in, T வரணும், D வரக்கூடாது. Fine, you got the logic. Built-in function, right? So நான் definition இல்லாம யூஸ் பண்ணா it is called built-in function. definition கொடுத்தனா it is called user defined function. So அந்த மாதிரி array functions நிறைய இருக்கு. இந்த லிஸ்ட்ல போனீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் அந்த டாக்குமெண்ட்லயே கொடுத்துருக்கிறேன். ஒன்லி வெரி ஃபியூ, ஒரு 4-5 கொடுத்துருக்கேன். அதை பார்த்தினாலே போதும். சைஸ் இது பண்றது அவ்வளவுதான். வேணும்னா இந்த சைட்ல போனீங்கன்னா யூ கேன் சி தி சின்டாக்ஸ். ஓகேவா? அரேல அசோசியேட்டிவ் அரேன்னு ஒன்று இருக்கு. அதாவது என்னன்னா, இந்த அரேக்கு இந்த அரேக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு கீ வேல்யூ பேரோட இருக்கும். முதல்ல பார்த்தது வந்து வெரி சிம்பிள், ஒன்லி குரூப் ஆஃப் மெம்பர்ஸ். நான் இப்ப பாருங்க, $a ஈக்குவல் டு இதையும் கொடுக்கலாம். இதுதான் நாம பார்த்த அரே. ஓகே, ஆனாலும் இந்த மாதிரி ஒரு அரே இருக்கு. திஸ் இஸ் கால்ட் அசோசியேட்டிவ் அரே. அதாவது ஒரு கீ இருக்கும், அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். பேரா எங்க ஒண்ணுதான். கீ இருக்கும், வேல்யூ இருக்கும், கீ இருக்கும், வேல்யூ இருக்கும், கீ இருக்கும், வேல்யூ. திஸ் இஸ் கால்ட் அசோசியேட்டிவ். ஓகே, நாம சில ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி அசோசியேட்டிவ். ஓகே, ஸோ திஸ் இஸ் சம் அட்வான்ஸ் கான்செப்ட். பட் நமக்கு இது ஒண்ணு இருந்தா போதும், $a. ஸோ இதை பிரிண்ட் பண்றதுக்கு ஃபார் ஈச் $a as $b. One, two, three print ஆயிடுச்சுங்களா? So this is the normal array. அந்த பிரிண்ட் பண்றதுக்கு ஃபார் ஈச் ஸ்டெப் யூஸ் பண்றேன். அரே வேரியபிள் ஆஸ் கீவேர்ட் அண்ட் இது ஒரு டெம்பரரி வேரியபிள். இது ஏன் போடுறோம்னா, ஏல இருந்து ஒவ்வொன்றா எடுத்து இதுல தான் உட்கார வைக்கும்.
ஃபர்ஸ்ட் 1 வரும், அதை பிரிண்ட் பண்றேன். அடுத்து 2 வரும், அதை பிரிண்ட் பண்றேன். 3 வரும், அதை பிரிண்ட் பண்றேன். அதே மாற மாற உங்களுக்கு வந்து வேல்யூ மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் ஐ அம் கிவிங் இன்டிஜர் அரே, then it changes the value. 1 2 3. ஓகேவா? this is array, right? So எல்லாமே நம்ம நோட்ஸ்ல நான் கொடுத்துருக்கிறேன். எக்ஸ்ட்ராவா அந்த டேட்டாபேஸ் கனெக்ஷன் ஒன்று இருக்கும். ப்ளீஸ் டோன்ட் கோ த்ரூ தட். அது கொஞ்சம் அட்வான்ஸ் விஷயம். சரியா? அது நம்ம சிலபஸ்ல இல்லை. ஸோ நமக்கு இப்போ வந்து ரிமைனிங் இருக்கிறது ஃபைல் அண்ட் குக்கீஸ் தான். அதை முடிச்சு விட்டுறலாம் நம்ம. தென் வில் கோ டு ஃபைல்ஸ் நவ். ஃபைல்னா என்ன சொல்ல முடியுமா யாராவது? ஜென்ரலா ஃபைல்னா என்ன சொல்லுவோம்? யாரோ ரிப்ளை பண்ணிருக்காங்களே. ஸ்டோரிங் அப்டேட் இஸ் வெரி குட். இப்போ 4 5 ஃபைல் பேப்பர் கையில வச்சிருந்தா கூட நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் ஒரு ஃபைல்ல போட்டு வைங்கப்பா அப்படின்னு சொல்றோம்ல, சேஃபா வைக்கிறதுக்காக. அது மாதிரி தான் டேட்டா அங்கங்க இருக்கும். அதை நான் என்ன பண்ணலாம், ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு ஒரு இடத்துல போட்டு மூடி வைக்கலாம். அதுதான் ஃபைல். அவங்க சொன்ன மாதிரி ஸ்டோரிங் ஆஃப் டேட்டா வெரி குட். நம்ம கம்ப்யூட்டர்ல எல்லாமே ஃபைலா சேவ் பண்ணி வைக்கிறோம் இல்ல. ஈவன் நம்ம ப்ரோக்ராமே ஒரு ஃபைலா சேவ் பண்ணி வைக்கிறோம். சேவ் பண்ணி வைக்கிறோம். ஏன்? எதுக்காக சேவ் பண்ணணும் ஃபைல்ல? எஸ், வாட் இஸ் த ரீசன் ஃபார் ஹேண்ட்லிங் ஃபைல்ஸ்? என்ன சொல்ல முடியுமா? எதுக்காக ஃபைல் யூஸ் பண்ணணும்? நம்ம கூட ப்ரோக்ராம டைப் பண்ணி சேவ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்றோம். எதுக்காக? ஃபைல்னா என்னன்னு சொல்லிட்டோம். வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் ஃபைல்? வை டு வி நீட் ஃபைல்ஸ்? நோ ஐடியா. சரி, இப்போ நீங்க ஒரு ப்ரோக்ராம டைப் பண்றீங்க. சி பிளஸ் பிளஸ்ல ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணிட்டீங்க, பெரிய ப்ரோக்ராம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீ டிராவர்சல் ஆர் டெப்த் ஃபர்ஸ்ட் சர்ச் ஆர் பிரெத் ஃபர்ஸ்ட் சர்ச், ஏதோ ஒன்று. இல்லை டபுள்யூ லிங்க் லிஸ்ட்ல இன்சர்ஷன் ஆஃப் எ நோட், ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்றீங்க. எரர் வருது. அதுக்குள்ள டைம் முடிஞ்சிச்சு, நீங்க கிளம்புன்னு. டைம் முடிஞ்சிச்சு, கிளம்புங்க, ஷட் பண்ணிட்டு அடுத்த செஷன்ல பார்க்கலான்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஒரு வாரம் கழிச்சு திரும்ப அந்த சிஸ்டத்துக்கு போய் நீ என்ன பண்ற? அதை ஓபன் பண்ணி பாக்குறியா இல்லையா? ஒருவேளை நீ அதை சேவ் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா உன்னால அந்த ஃபைலை கண்டினியூ பண்ண முடியுமா விட்ட இடத்துல இருந்து? யூ cannot. ஓகே, so saving the data as a file format is important for எதுக்காக? டேட்டா பர்சிஸ்டன்ட், ஃபியூச்சர் யூஸ். இன்னைக்கு நான் கூட ஒரு ரெஸ்யூம் டைப் பண்ணி சேவ் பண்ணி வைக்கிறேன். 2 நாள் கழிச்சு நான் வேலைக்கு போறதுக்கு, இன்டர்வியூ போறதுக்கு பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா ஐ கேன் ஈஸிலி டேக் த பிரிண்ட் அவுட். அதர்வைஸ் வாட் ஷல் ஐ டூ? ஐ நீட் டு டைப் அண்ட் அகைன் அண்ட் அகைன் அண்ட் அகைன். 100 லைன் ப்ரோக்ராம டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டு அடுத்த முறை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் இஃப் டிடன்ட் ஹேவ் தி சேவிங் மெக்கானிசம் என்ன ஆகும்? we need to type again and again. அதனால தான் நான் சொல்லுவேன், லேப்ல கூட டைப் பண்ண பண்ண சேவ் பண்ணி வை. சேவ் பண்ணாததுக்கு முன்னே கரண்ட் போயிடும். அப்ப என்ன ஆகும்? ஃபைல் இருக்காது. அகைன் we need to type from the scratch. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஃபைல் மெக்கானிசம். எதுக்காகனா ஃபியூச்சர் யூஸ், டேட்டா பர்சிஸ்டன்ட், அவைலபிலிட்டி. சரியா? ஓகே, ஸோ இந்த ஃபைல் ஆல்ரெடி ஒரு இருக்கிற ஒரு ஃபைலை நாம என்ன பண்ணணும்னா we can read and write in our PHP web page. அதுக்காக ரீட் ஃபைல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன். அகைன் ரீட் ஃபைல் ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரீட் ஃபைல் ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் சொல்லலாம், என்ன டைப் சொல்லலாம்? ரீட் ஃபைல் நான் எழுதல, ஆனா இட் வில் டிஸ்பிளே தி கண்டென்ட். அப்போ அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்?
அது என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? சாரி, என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? என்ன டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? நான் ரிப்ளை வரலையே. Read file is what type of function? No one, anyone please respond. Oh, 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 oh. புரியுதா நான் கேக்குறது? ஃபங்க்ஷன்ல ரெண்டு டைப், யூசர் டிஃபைன் அண்ட் பில்ட் இன். அப்போ இந்த ரீட் ஃபைல்ன்றது எந்த டைப் ஆஃப் ஃபைல்? எந்த டைப் ஆஃப், சாரி, எந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்? இதுக்கு டெஃபினேஷன் நான் எழுதல. ஐ எம் யூசிங் தட் இன்ஸ்டன்ட்லி. இட்ஸ் a built-in ஃபங்க்ஷன் இல்லையா? ஏன்னா இதுல டெஃபினேஷன் எழுதல இல்ல. ஸோ இட்ஸ் a built-in, ஆல்ரெடி இருக்கு, அதை யூஸ் பண்றேன். இங்க நான் என்ன பண்றேன், எந்த ஃபைலை ஓபன் பண்ணணுமோ அந்த ஃபைலுக்கான நேம், ஃபைல் நேம். ஸோ எவ்ரி ஃபைல் ஷுட் ஹேவ் a ஃபைல் நேம், உங்களுக்கே தெரியும் இல்லையா? அந்த ஃபைல் நேம் கொடுத்து ரீட் ஃபைல் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணனா it will show the output. So this is one form of file operation. ஆனா இதோட ரிலேட்டடா நிறைய நமக்கு ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். I will show that with the help of the notes. அதுதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எஸ், read file is a built-in function. இங்க இருக்கு பாத்தீங்கன்னா it reads the file and print the content on the screen. read file அப்படிங்கிற ஒரு built-in function. ஸோ இந்த கண்டென்ட் வந்து நீங்க you should not bother about the output content. It's a content of a file. இது ஒரு ஒரு ஃபைல்ல இருக்கிற கண்டென்ட். டிஃபால்ட்டா ஏதோ வச்சிருக்கிறாங்க, ஏபிசிடி டைப் பண்ணி கூட இருக்கலாம், சரிங்களா? அந்த ஃபைலுடைய நேம் வந்து வெப் டிக்ஷனரி டாட் டெக்ஸ்ட். அதை இவங்க இங்க பெராமீட்டர்ல கொடுத்து ஓபன் பண்றாங்க, இட் டிஸ்பிளே இட். ஓகேவா? So the read file function is useful to all if all you want to do open up a file and read its contents. இது இல்லாம சில ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இதோட 40 நிமிஷம் லிமிட் முடியுதுமா? ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, இப்போ டிஸ்கனெக்ட் ஆன உடனே ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி கனெக்ட் ஆகுங்க, we will finish it up. ஓகேவா? 10:40 இப்போ 10:50க்கு கனெக்ட் ஆகுங்க. நம்ம ஃபைலையும் குக்கீஸ் அண்ட் செஷன் இருக்கு, தனி ஃபைல், அதையும் நான் ஓபன் பண்ணி காமிச்சிடுறேன். we will complete that. அதுக்கப்புறம் நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். it is easy for you. சரியா? So 10:40 we will connect again.